Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் புலாவ். அதுக்கு காம்பினேஷனாக பன்னீர் டிக்கா மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த புலாவ் ரொம்ப மைல்டாக இருக்கும். இந்த கிரேவி கூட சேர்த்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமே நமக்கு ஹெவியாலாம் ஃபீல் ஆகாது. கிரேவி நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கொடுத்து அனுப்பலாம். இல்லைனா வீக்கெண்டில் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம புலாவ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி, அன்னாசிப்பூ, 2 பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை 2 எடுத்திருக்கேன், ஏலக்காய், சாஜீரா, ஜாதிப்பூ எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் மராட்டி மொக்கு, கிராம்பு. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆனியன், பட்டாணி, கேரட், பீன்ஸ் 3 தேவைப்படும். அப்புறம் இதில் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். 2 கப் எடுத்திருக்கேன். தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு நெய்யும் அப்புறம் ஆயில் தேவைப்படும். நெய் ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போது குக்கர் சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக வேண்டாம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணாவே போதும். இப்போ நம்ம சீசனிங்காக எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அது எண்ணெயில் நல்லா பொரியணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே கலர் சேஞ்ச் ஆகிட்டு அதுலேருந்து ஃப்ளேவர் வரும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய ஃப்ளேவர் நல்லா வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணணும். இதுக்கு ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்புறம் புலாவோட கலரும் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஆனியன் ஜஸ்ட் அப்படியே வதங்கினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கிட்டது. இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டாணி, கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இது எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். காய்கள் எல்லாமே கூட ரொம்ப மெல்ல வதங்க வேண்டியதில்லை. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி கொடுத்தோம்னா மட்டுமே போதும். ஒரு 2 நிமிஷம் காய் வதங்கினதுக்கப்புறமே கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை அப்படியே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ரைஸ் உடஞ்சிடாமல் நிதானமாக நம்ம கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி புலாவ், பிரியாணி எது செய்தாலுமே ரைஸ் போட்ட உடனே நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. அது நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ரைஸை வதக்கி விடணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அந்த மாதிரி பண்ணும்போது ரைஸ் தனித்தனியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ரைஸை வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரைஸ் நான் 2 கப் எடுத்திருக்கேன், தண்ணி 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம உடனே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம சால்ட் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம குக்கரை மூடிட்டு விசில் விட்டுக்கலாம். அதே போல் இந்த மாதிரி கொதிக்க விடும்போது ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. தண்ணியோட அளவு குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அடியில் சாதம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா, அந்த டைம்லேயே நம்ம சால்ட்டு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடணும். நான் ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த சைடு நம்ம பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு மேரினேட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஜீரக பவுடர், கரம் மசாலா பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், சால்ட் எல்லாமே எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு அதை எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரெஷ் கர்டை நான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ அந்த கர்ட்லேயே நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் வேண்டாம், கர்டே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திக் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு கூடவே நான் வந்து கேப்சிகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஆனியனும் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம அது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பன்னீர் நான் டைரெக்டாக ஆட் பண்ணியிருப்பேன். அந்த கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் விட்டுட்டு அதில் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸில் 3 ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி தான் எடுக்க போகிறோம். ஆனியன் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய சைஸ் டொமேட்டோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பெங்களூர் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நாட்டு டொமேட்டோனா புளிப்பு டேஸ்ட் வரும், அதனால் பெங்களூர் டொமேட்டோனா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டும் வந்து அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம். இது எண்ணெயிலே வதங்காமல் இது கூட வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். அதுலேயே வந்து டொமேட்டோவும் ஆனியனும் வதங்கும் போது அது பேஸ்ட் வந்து நமக்கு வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அதுலேயே வந்து நம்ம கேஷ்யூ நட்டும் அப்புறம் கசகசாவும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறமே நம்ம வந்து அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டீம் ஃபுல்லாக போயிட்டு குக்கர் திறந்துக்கலாம். ரைஸ் பாருங்கள் நல்லா தனித்தனியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நல்லா அது எண்ணெயில் வறுக்கிறோம் இல்லையா, அதனால தான். தண்ணியோட அளவும் ரொம்ப முக்கியம். 1 டம்ளருக்கு 1 1/2 டம்ளர் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம அந்த பன்னீர் டிக்காவை ரெடி பண்ணிக்கலாம். கல் சூடானதுக்கப்புறமே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம மேரினேட் பண்ணி இந்த பன்னீரை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பன்னீர் வந்து 2 சைட்லேயும் நல்லா டோஸ்ட் ஆகணும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பன்னீர் வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணும்போது அந்த பன்னீரோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். டிக்கா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது அந்த பன்னீரோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். கிரேவி வந்து எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பாருங்கள், பன்னீர் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு போடும்போது அதனுடைய பன்னீரில் வந்து நல்லா உப்பு காரமெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஃபுல்லாக எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் அதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம சோம்பெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம், ஜீரகம் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு சின்னதாக வந்து ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமே ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம ஆட் பண்ணும்போது தான் கிரேவிக்கு நல்லா ரெட் கலர் கிடைக்கும், அதனால். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும், அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக வரும்.
நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து மேலே தெரிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உடனே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அது வந்து எண்ணெயில் வதங்கணும். கொஞ்சம் அந்த மசாலா வதங்கினதுக்கப்புறமே அதில் தனியா பவுடரும் ஜீரக பவுடரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதை வந்து குருமா மாதிரி ரொம்ப தண்ணியாக பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே போல் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதும் இல்லை. கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாகவே இது திக்காயிடும். இப்போ பாருங்கள், இந்த கிரேவியில் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. இப்போ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா கரம் மசாலா பவுடர், வீட்டிலே செஞ்சது, அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கூடவே கசூரி மேத்தி, இதுதான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ நமக்கு பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆகிட்டுது. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். புலாவ்லேயும் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக தான் இருக்கும் இது. கண்டிப்பாக நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.